பாலிட்டில அரசியலமைப்பு உருவானதை பத்தி நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்ப இந்த அரசியலமைப்பு நீங்க தெரிஞ்சுக்கணும். அரசியலமைப்புனா ஒண்ணும் கிடையாது. நம்ம எல்லாம் இருக்கிறோம், நமக்கு ஒரு சட்டம் இருக்கும். சரிங்களா? அதாவது சட்டம்னா என்னன்னா, இங்க எது செய்யணும் எது செய்யக்கூடாது, அவ்வளவுதான். எது செஞ்சா தப்பு எது செஞ்சா சரி, அவ்வளவுதான். சரிங்களா? இதை உருவாக்குறதுக்கு கொண்டு வரப்பட்ட அந்த யார் யாரெல்லாம் சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க, எப்படி அது முடிஞ்சது, அதோடைய உருவாக்க தான் நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான டாபிக். பாக்கி ஃபர்ஸ்ட் யார் சொல்லியிருப்பாருன்னா காந்திஜி சொல்லியிருப்பாரு. மகாத்மா காந்திஜிகள் என்ன சொல்லியிருப்பாரு பாத்தீங்கன்னா, 1922 இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 1928 மோதிலால் நேரு டொமினியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருப்பாரு. சரிங்களா? டொமினியன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னா, நம்ம வந்து ஆங்கிலேய அதாவது வெள்ளக்காரங்களுடைய ஒரு அரசு தான் காலனி அரசு. நம்ம எல்லா ஊரும் நம்ம எடுத்துக்கோம், நம்ம நாட்டை நம்ம ஆட்சி பண்ணிப்போம். அவங்க ஏதாவது பிரச்சனைனா நம்ம போய் விசுவாசமா வாங்கணும். விசுவாசம் யாருக்குன்னா வெள்ளக்காரங்க. சரியா? அடுத்தது 1934 எம்என் ராய். இவர் யாரு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தலைவர். இவர் வந்து பேட்டரி நூல்ல என்ன சொல்லியிருப்பாரு, வந்து அவங்க அரசியலுக்கு உருவாக்கப்பட வேண்டும், சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 1937 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டு சொல்லியிருப்பாங்க. 1937 பாசிப்பூர் காங்கிரஸ் மாநாட்டுல ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு பாத்தீங்கன்னா, வயது வாக்குரிமை அடிப்படையில் அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1939 ராஜேந்திர சொல்லியிருப்பாரு பாத்தீங்கன்னா, வயது வாக்குரிமை அடிப்படையில் அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட வேண்டும் சொல்லியிருப்பாரு. சரியா? அவ்வளவுதான். இது ரொம்ப முக்கியமான பயப்படாத அந்த காந்தியை பார்த்துக்கணும், எம்என் ராய் பார்த்துக்கணும், மோதிலால் நேரு. மூணுமே ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பாருங்க, இது உருவாக்கம் காபினெட். அதாவது இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்படணும்னு யார் சொன்னாங்கன்னா காபினெட் தூதுக்குழு தான் சொல்லியிருக்கோம். சரியா? அவங்க தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்க சொல்லியிருப்பாங்க. இந்த காபினெட் தூதுக்குழுன்றது நமக்கு தெரியும். இங்கிலாந்துல வந்து அப்ப 2ஆம் உலகப் போர் முடிவில் வந்து யார் வந்து கிளமெண்ட் ஆட்லி தலைமையிலான தொழிலாளர் கட்சி சார்ந்த அரசு வந்திருக்கும். அவங்க சொல்லியிருப்பாங்க விடுதலை தரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? இப்ப இந்த உறுப்பினர்லாம் வந்து எப்படி அதோடைய கிரிட்டரியா சொல்லுவாங்க. கிரிட்டரியானா என்ன எழுதுன்னு பாத்தீங்கன்னா 10 லட்சம் மக்களுக்கு ஒரு உறுப்பினர். சரியா? இப்ப இந்த உறுப்பினர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு அடிப்படையில். நல்லா கவனிச்சுக்கணும், இடஒதுக்கீடு அடிப்படையில். அடுத்தது மறைமுகமா வந்து நியமனம் செய்யறாங்க. மறைமுகம் மற்றும் நியமனம். மறைமுகம்னா சட்டப்பேரவை செய்யறாங்க. நம்ம முன்னாடியே தெரியும், 1919 அப்புறம் இரட்டை ஆட்சி வந்திருக்கும். 1935 அந்த ஆட்சி தொடர்ந்துருக்கும். அதுல அந்த இருக்க சட்டங்களின்படி சட்டமன்ற பேரவை மேல 2 பேர் இருக்கும். சரியா? அதுல மறைமுகமா தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னொன்று நியமனம்னா மன்னர்கள் ஆளக்கூடிய பகுதியில நியமனம் பண்ணுவார். யாரு? மன்னரே பண்ணுவார். இப்ப இதுல என்ன முறை பின்பற்றப்படுதுன்னா, வயது வாக்குரிமை அடிப்படையில் தேர்வு நடத்தப்படவில்லை, நேரடி தேர்தல் நடத்தப்படவில்லை. சரியா? நேரடி தேர்தல் நம்ம என்ன தெரியும், இப்ப ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கணும், மக்களே வந்து ஓட்டு போடுறது. மற்ற உறுப்பினர்கள் 39. இதுல 292 பாத்தீங்கன்னா ஆளுநர் மாகாணம். சரியா? 4 வந்து தலைமை ஆணையர் மாகாணம். 296 மொத்தம். அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி பகுதி பாத்தீங்கன்னா 296. 93 பாத்தீங்கன்னா மன்னர் மாநிலம். மன்னர் தான் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அவங்க வந்து ஒரு உறுப்பினரை நியமனம் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த தேர்தல் எப்ப நடக்குது பாத்தீங்கன்னா 1946 ஜூலை டு ஆகஸ்ட் நடக்குது. இந்த தேர்தலில் யார் ஜெயிச்சாங்க பாருங்க. காங்கிரஸ் பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் 78, முஸ்லீம் வந்து 73, அதர்ஸ் வந்து 15. இடைக்கால அரசு பாத்தீங்கன்னா 1946 செப்டம்பர் 9. நல்லா நோட் பண்ணீங்க. இடைக்கால அரசு 1946 செப்டம்பர் 2. சரிங்களா? நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 6, 1946. இப்ப இந்த உறுப்பினர்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். யார் யார் வெற்றி பெற்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, காந்திஜி பாத்தீங்கன்னா ராட்டை வச்சிருப்பாரு. இந்த ராட்டை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதை 8 மாதிரி பண்ணலாமா? சரியா? அப்ப 2 பக்கம் போமா? அப்ப 2 பண்ணலாமா? 8 பண்ணலாமா? 8 0. அடுத்தது முஸ்லீம் பாருங்க. முஸ்லீம் வந்து 73 உறுப்பினர்கள். 73 உறுப்பினர் ஒண்ணும் இல்ல, 3 என்றால் 3 வச்சுங்க. இந்த 3 இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 7ஆம் இருக்கும். நல்லா ஸ்டெப்பா இருந்திருக்கும். 12ஆம் ஆச்சுன்னா அது 3ஆம் மாறிடும். அப்ப 73. சரிங்களா? அதை வந்து 15 தான். அடுத்து பாருங்க, நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம். எல்லாமே முக்கியமான பாயிண்ட். நீங்க ஒரு முறை கவனிச்சுட்டே போதும் கடற்கட்டு டாபிக் முடிச்சலாம். நிர்ணய சபை பாத்தீங்கன்னா டிசம்பர் 6, 1947 உருவாக்கப்பட்ட சொல்லியாச்சு. அதாவது முதல் கூட்டம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 9, 1946, அதாவது முதல் கூட்டம் நடக்குது.
அந்த கூட்டத்துடைய கருப்பொருள் பாத்தீங்கன்னா ஒரு தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அது யார் பாத்தீங்கன்னா சத்யானந்த சின்ஹா. இவரை முன்மொழிந்தவர் யார் பாத்தீங்கன்னா ஜேபி கிருபாலி. அவங்க தான் வந்து முன்மொழிகிறாங்க. இப்ப மொத்த உறுப்பினர் கலந்து கொண்ட மொத்த உறுப்பினர் பாத்தீங்கன்னா 211. பாகிஸ்தான் வந்து கலந்து ஏன்னா தமிழ்நாடு கேட்கிறாரு. அது பாத்தீங்கன்னா மாநிலம் பாத்தீங்கன்னா அவங்க கலந்துகளை ஏன்னு பாத்தீங்கன்னா நடுநிலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அடுத்தது இரண்டாவது கூட்டம் பாருங்க. டிசம்பர் வந்து 11 நடக்குது. டிசம்பர் 11 1946 நடக்குது. இதோடைய எதுக்காகனா தேர்தல் தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. துணைத் தலைவர் 2 பேர் போடுறாங்க. என்னன்னு போறாங்க? HC முகர்ஜி, PT கிருஷ்ணமாச்சாரி இவங்க போட்டுறாங்க. சட்ட சட்ட ஆலோசகர் பாத்தீங்கன்னா BN ராவ் போட்டுறாங்க. சரிங்களா? BN ராவ் போட்டுறாங்க. இவருதான் வந்து முதல் வாரினை உருவாக்கியது யார் பாத்தீங்கன்னா BN ராவ் தான். சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வராங்க. குறிக்கோள் தீர்மானம்னா இந்த அரசியலமைப்பு எதற்காக உருவாக்கப்படுகிறது, இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு கொண்டு வராங்க. யார் கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு 1946 டிசம்பர் 11 கொண்டு வராரு. இதுதான் 1947 ஜனவரி 22 முகவரியா மாற்றப்படுகிறது. சரியா? அதுக்கடுத்து பாருங்க தேசத்துடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேசிய கொள்கை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது பாத்தீங்கன்னா 1947 ஜூலை 22. சரியா? இந்திய விடுதலை சட்டம் பாத்தீங்கன்னா 1947 ஜூலை 18. சரியா? பிரிட்டிஷ் காமன்வெல்த் பின்னேற்பு பாத்தீங்கன்னா அது 1949 மே. இது பிரிட்டிஷ் காமன்வெல்த் பின்னேற்பு ஒரு விஷயம் வந்து உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து அமல்படுத்தணும் அப்படின்னா ஒரு 10 நாள் கண்டு போச்சுன்னா இன்னைக்கு பழைய டேட்ல போட்டு கொடுக்குறது. அதாவது இன்னைக்கு டேட்ல அமலுக்கு வந்த மாதிரி பழைய டேட்ல அதாவது 10 நாளுக்கு முன்னாடி போட்டு கொடுக்குற விஷயம் தான் இது. சரிங்களா? பாருங்க தேசிய கீதம் தேசிய பாடல் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது பாத்தீங்கன்னா 1950 ஜனவரி 24. சரிங்களா? ராஜேந்திர பிரசாத் வந்து குடியரசுத் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் ஜனவரி 24, 1950. அதாவது இந்த தேசிய கீதமும் பாடலும் 2 நாளைக்கு முன்னாடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? யார் ஏற்றுக்கொண்டு வராங்க? 2 நாளைக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் வச்சுங்க. தேசிய கீதம் தெரியும், ஜனகணமன பாடலும் இதே மாதிரி. அதை எடுத்து பாருங்க. தேசிய சின்னம் வந்து அதாவது கொடிய அன்னைக்கு ஏற்றோம். கொடி என்னைக்கு ஏற்றாங்களோ அதை நாம வச்சுங்க. அன்னைக்குதான் தேசிய சின்னம். சரிங்களா? அடுத்தது தேசிய நாட்காட்டி 1957 மார்ச் 22. சரிங்களா? நம்மளுடைய நாட்காட்டி எந்த நாட்காட்டி நீங்க கமெண்ட் பண்ணி பாருங்க. தேசிய நாட்காட்டி 1957 மார்ச் 22 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்மளுடைய அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஏற்றுவதற்கு எத்தனை காலம் எவ்வளவு காலம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். 60க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து அதனுடைய சட்டத்துடைய சாராம்சம் ஏற்பட்டது. 64 லட்சம் ரூபாய் செலவாச்சு. மொத்தம் வந்து 11 அமர்வுகள், ஒரு சிறப்பு அமர்வு, மொத்தம் 12. 1900 அடுத்து பாத்தீங்கன்னா 1950 ஜனவரி 24 இந்த சிறப்பு அமர்வு நடைபெற்றது. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட வரைவு அதுக்கு நாட்கள் பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாட்கள் 114 நாட்கள். குழுக்கள் பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 8 பெரிய குழுக்கள், 15 சிறிய குழுக்கள், மொத்த குழுக்கள் 23. வரைவு வந்து அமைக்கிறாங்க பாத்தீங்கன்னா டிராப்ட் கமிட்டி. இந்த டிராப்ட் கமிட்டி பாத்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 29 1+6 மொத்தம் 7 பேர். சரிங்களா? 1947 ஆகஸ்ட் 29. இதோடைய உறுப்பினர்கள்லாம் பாருங்க. இந்த உறுப்பினர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோபால்சாமி ஐயங்கார், 2வது அல்லாடி கிருஷ்ணசாமி, KM முன்ஷி, முகமது சாதுல்லா, TT கிருஷ்ணமாச்சாரி. அடுத்து பாத்தீங்கன்னா மாதராவுக்கு பதிலா BN மிட்டர் வந்து விலகிடுவாரு. அவருக்கு பதிலாக யார் வருவாரு? மாதராவ். TT கிருஷ்ணமாச்சாரி பாத்தீங்கன்னா இதுக்காக வருவார் TPK தான் இறந்துருவாரு. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அரசியலமைப்புடைய தந்தைன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சிற்பின்னு சொல்றாங்க. நவீன மனு அப்படின்னு சொல்றாங்க. அரசியலமைப்பின் தலைமை பொறியாளர்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஓரளவு பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க, அதாவது டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையில என்ன பண்றாங்க, ஒரு வரைவு அமைச்சிட்டாங்க. சரிங்களா? இப்ப இவங்களுடைய முதல் வரைவு பாருங்க. 1948 பிப்ரவரி 21. குழு எப்ப அமைச்சாங்க? 47 ஆகஸ்ட் 29. சரிங்களா? இப்ப இதோடைய இறுதி வரைவு பார்த்தா 1948 டிசம்பர் 4. சரிங்களா? இப்ப இதோடைய மொத்த நாட்கள் பாத்தீங்கன்னா இந்த வரைவு ஏற்படுத்த மொத்த நாட்கள் எவ்வளவு பாத்தீங்கன்னா 141. சரிங்களா? இந்த வரைக்குழு இந்த அரசியல் சட்டம் வந்து எப்ப ஏற்றுக்கொள்ளப்படுது பாத்தீங்கன்னா
1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுதான் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா சம்விதான் திவாஸ், அரசியலமைப்பு தினம் நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? நவம்பர் 26. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது நடைமுறை வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 26 நமக்கு தெரியும். இப்ப இது ஏன் வந்து ஜனவரி 26 இருந்து ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். அதுல ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க, பூரண சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்காக 1930 ஜனவரி 26 ராகுல் நதிக்கல்ல மூவாந்த கொடி ஏற்றிருப்பாங்க. சரிங்களா? இதை நினைவா வச்சுதான் என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த அரசியலமைப்பை ஜனவரி 26 ஏற்றிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுல கையெழுத்திட்டவங்க பாத்தீங்கன்னா 284 பேர் கையெழுத்திட்டு இருக்காங்க. இது வந்து இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்த போது 15 விதிகள் மட்டும் தான் பண்ணாங்க, நடைமுறை கொண்டு வந்தாங்க. ஒன்று குடியுரிமை தேர்தல் தொடர்பாக பாராளுமன்றத்துக்கான அதிகாரங்கள். அடுத்து பாருங்க, இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையோடைய சின்னம் பாத்தீங்கன்னா யானை. சபையின் செயலாளர் பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையின் செயலாளர் பாத்தீங்கன்னா HD ஐயங்கார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தலைமை வரைவாளர் டிராப்ட் பாத்தீங்கன்னா SN முகர்ஜி. அதுக்கப்புறம் இத்தாலி ஆங்கில, அதாவது இத்தாலி ஸ்டைல்ல ஆங்கிலத்தில் முதல்ல எழுதினார் பாத்தீங்கன்னா பிரேம் பெகாரி நரேன் ரைஜிடா. சரிங்களா? இப்ப இந்த 2 பேர் இவர் எழுதுன வந்து டிசைன் அழகுபடுத்திருப்பாங்க. யாராவது பாத்தீங்கன்னா அந்த பதிப்பே அழகுபடுத்தினா இந்த 2 பேர் தான். நந்துலால் போஸ், அதுக்கப்புறம் பேகராம் மனோகர் ஷிர்கா. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அழகுபடுத்திருப்பாங்க. இப்ப இவங்க தனித்தனியா பார்க்கலாம் பாருங்க. அதாவது இந்தியில யார் எழுதுவாங்க பாத்தீங்கன்னா வசந்த் கிருஷ்ணா வைத்தியா. வசந்த் கிருஷ்ணா வைத்தியா எழுதியிருப்பாரு. இதை வந்து ஆளுநர் பாத்தீங்கன்னா நந்துலால் போஸ் தனியா பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகாரை மட்டும் பண்ணாது பாத்தீங்கன்னா பேகராம் மனோகர் ஷிர்கா. சரிங்களா? அதாவது இந்த பிரேம் பெகாரி நரேன் ரைஜிடா எழுதி 2 பேருமே சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. இப்ப ஹிந்தியில தனித்தனியா பண்ணியிருப்பாங்க, முகவரை தனியா பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்ப இந்த அரசியலமைப்பு சட்டம் பாத்தீங்கன்னா ஹிந்திலையும் இங்கிலீஷ்லயும் இருக்கிறது. இது வந்து ஹீலியம் நிரப்பப்பட்ட வாயு, அதாவது ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பெட்டகத்துல என்ன பண்றாங்க, பார்லிமெண்டத்துல இருக்கிற லைப்ரரியில வச்சு பாதுகாக்கிறாங்க. அடுத்து பாருங்க, அதாவது நிர்ணய சபை தொடர்பான கருத்துக்கள் பாருங்க. அதாவது ஒரு கட்சி அமைப்பு ஒரு நாட்டின் அமைப்பு என்று சொன்னால் பாத்தீங்கன்னா கிராமிக் ஆசிரம் நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையை சொல்லியிருக்காரு. இந்துக்களின் அமைப்பு அப்படின்னு சொன்னது விஸ்கன் சைமன். இந்தியாவின் ஒரே ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு சொன்னது யார் சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில். சரிங்களா? வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லியிருக்காரு. மொத்த பெண் உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா 15. சரிங்களா? அடுத்தது 8 பெரிய குழுக்கள் இருக்குது. வின்ஸ்டன் சர்ச்சில் தான் சொல்லியிருப்பாரு. அடுத்தது பெரிய குழுக்கள் பார்க்கலாம். பெரிய குழுக்கள் மொத்தம் நம்ம குழுக்கள் வந்து மொத்தம் இருக்குன்னு சொன்னோம். அதை 8 பார்த்துக்கலாம். 8 பாத்தீங்கன்னா தலைமை அல்லது வழிகாட்டு குழு, நடைமுறை விதிகள் குழு. இந்த 2மே பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். ராஜா தான் பண்ணுவாரு, தலைமை தகவல் வழிகாட்டுவார், விதிகளை நடைமுறைப்படுத்துவார். அப்ப ராஜேந்திர பிரசாத். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மத்திய அதிகார குழு, மாநில பேச்சுவார்த்தை குழு, மத்திய அரசியல் அமைப்பு குழு. இந்த 3 பாத்தீங்கன்னா நேரு. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு எப்படி அதிகாரத்தில் வந்தார், மத்தியில அதிகாரத்தில் வந்தாரு பாத்தீங்கன்னா மாநிலத்தோடைய பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, மத்திய அரசு வந்து அமைக்கிறாரு. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மாகாண அரசியல் குழு, அடிப்படை உரிமைகள் குழு. இது 2மே பாத்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல் பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து இந்தியாவை ஒருங்கிணைத்தவர். இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்படுவர், இந்தியாவின் இரும்பு மனிதர். சரிங்களா? இப்ப இந்த மாகாணத்துல இணைச்சது யாரு பாத்தீங்கன்னா அவர் தான். எதுக்காக இணைச்சாரு பாத்தீங்கன்னா அந்த மாகாணத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை உரிமை கிடைக்குன்னு சொல்லிட்டு இணைச்சாரு. சரிங்களா? இதுதான் ஷார்ட்கட். வரைக்கும் நமக்கு தெரியும் டாக்டர் BR அம்பேத்கர். மேற்பார்வை குழு, அதாவது எல்லாத்தையும் சூப்பரைஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா சூப்பரைசிங் பண்ணக்கூடியது யார் பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. இந்தி உருது நமக்கு தெரியாது. சரிங்களா? நம்ம தலைவர் கிடையாதுன்னு அர்த்தம். தெரியாதுதான் கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய விடுதலை சட்டம் விளைவு மீதான இந்திய விடுதலை சட்டம் 1947 மீதான ஒரு விளைவு குழு பாத்தீங்கன்னா யாருன்னு தெரியாது. இது சிம்பிளா எப்படி எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க எல்லாமே போயிட்டாங்க, அதுக்கு தலைவர் யாருமே போடாம போயிட்டாங்க.